அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். ஒரு சனிக்கிழமை மாலையை தமிழுக்காக கொடுத்திருக்கிற உங்கள் கரங்களுக்கும் செவிகளுக்கும் இதயத்திற்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா கவிஞனுக்கும் கவிதை நூல் எழுதும் போதும் அது வெளியிடுகிற பொழுதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி கூட்டம் வருமா என்பதுதான். உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இன்றைக்கு என்ன திரைப்படம் போடுகிறார்கள்? சென்னை மாநகரத்தினுடைய வாகன நெருக்கடி இவர்களை தாண்டி கவிஞர் மீதும் தமிழ் மீதும் நீங்கள் அன்பு வைத்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றியை ஆரம்பத்திலேயே தெரிவித்து விடுகிறோம். உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, எவ்வளவோ சிக்கல் இருக்கு, விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த சூழலில் ஒரு கவிதை நூல் தேவையா? எதற்காக கவிதை நூல் வெளியிடுகிறோம்? ஏன் கவிஞர்களை போற்றுகிறோம்? எத்தனையோ கவிதைகள் நொடிக்கொரு முறை வெளிவந்து கொண்டே இருக்கிறது. விஞ்ஞானம் இந்த நிமிடத்தில் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிற இந்த அவசர யுகத்தில், வளர்ச்சியை போக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஏன் கவிதை நூல் வெளியிட வேண்டும்? இப்ப இந்த கவிதை சமுதாயத்துல என்ன சாதிச்சிட போகுது அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட இருந்தாலும் நாகரிகமா கேட்காம இருப்பீங்க. ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த அவையினுடைய அவசியம். இந்த மேடை அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டுதான் இந்த நிகழ்வை தொடங்க வேண்டும். ஏன் கவிதை நூல் வெளியிடுறோம் தெரியுமா? மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? மொழி, சிரிப்பு, இரண்டுதான் சொல்லுவோம். இல்ல, அது அவுடேட்டட் ஆயிடுச்சு. மொழி நமக்கு இருக்கு, விலங்குக்கு இல்ல. நம்ம சிரிக்கிறோம், விலங்கு சிரிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான். விஞ்ஞானிகள் சொல்றான் இல்ல, விலங்குகளுக்கும் மொழி இருக்குங்கிறான். அந்த மொழி நமக்கு புரியல, நம்ம மொழி விலங்குக்கு புரியுது. டாமி கம் கோனா போகுது. ஆனா விலங்கு மொழி நமக்கு புரியல. அத விலங்கு மொழியை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம மொழி அது உனக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம், அது கவனமா இருக்குதோ எப்படியோ. விலங்கு மொழி நமக்கு தெரியல, ஆனா விலங்குக்கு மொழி இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். விலங்கு சிரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். விலங்கும் சிரிக்குது, நமக்கு தெரியாது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கான். விலங்கு தெரியாது. அப்போ விலங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா வித்தியாசம்? ஒண்ணு ரசனை. ஒரு நல்ல படம் இருந்தா, நான் ஒரு ஓவியம் இருந்தா அதை நின்று ரசிப்பேன். ஒரு நாய் ரசிக்காது, கேஷ் பண்ணி போயிட்டே இருக்கும். ரசனை விலங்குக்கு கிடையாது, மனுஷனுக்கு உண்டு. ரெண்டாவது, ஒரு மனிதன் தனக்குத்தானே முரண்படக்கூடியவன். இன்னைக்கு இந்த ஆள் ஆதரிச்சு பேசுவான், நாளைக்கு அந்த ஆள் ஆதரிச்சு பேசுவான். அது அன்றாட அரசியல் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இப்படி இருப்பான், நாளைக்கு. மனிதன் தனக்குத்தானே முரண்படக்கூடியவன். ஏன் கவிதை வெளியிடுகிறோம் தெரியுமா? மனிதனுக்குள்ள ரசனையை காப்பாற்றவும், அவன் எப்பொழுதெல்லாம் தனக்குத்தானே முரண்படுகிறானோ அப்போதெல்லாம் அவனை சரிப்படுத்தவும் தான் இந்த நாட்டில் கவிதை நூல்கள் அவசியமாகிறது. அந்த வேலையை தான் இந்த கவிதையும் செய்கிறது. ரெண்டாவது, இங்க நீங்க எல்லாரும் வேற வேற ஃபேக்டரியில வேலை செய்வீங்க, வேற வேற ஆபீஸ்ல வேலை செய்வீங்க, ஸ்கூல்ல, ஃபேக்டரியில, காம்பனி. இன்னைக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி ரெண்டு சொல் தான், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இல்ல, அந்த ரெண்டு சொல் தான் எல்லா இடத்துலயும் அடிப்படை. ரிசர்ச், டெவலப்மெண்ட். ஒவ்வொரு துறையும் தன்னை ஆய்வு செய்து கொள்ளே வேண்டும், தன்னை முன்னேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். இது நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, பள்ளிக்கூடங்களுக்கு மட்டுமல்ல, தொழிற்சாலைகளுக்கு மட்டுமல்ல, மனிதருக்கும் தேவை. மனிதனும் தன்னை ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும், தன்னை முன்னேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு கவிதை நூலும் அவனை ஆய்வு செய்யவும் அவனை முன்னேற்றவும் தான் படைக்கப்படுகிறது. அந்த வகையில் பூத்தியாய் பூத்திருக்கு உங்களை நீங்களே ஆய்வு செய்யவும், உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளவும் உதவும் என்பதை மட்டுமே என்னுடைய தலைமை உரையாகவும் வரவேற்புரையாகவும் நான் சொல்லி மகிழ்கிறேன். ஒரு மனிதர் கடலுக்கு நடுவே வேலை செய்கிறவர், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறவர், அங்கே உட்கார்ந்து கொண்டு தமிழை நினைத்துக் கொண்டிருக்கிறார், தமிழ் கவிதைகள் வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மிக ஆச்சரியமான ஒன்று. இந்த கவிதைகளின் மீது அவளுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, அதை வெளியிடுவதில் யுக்தி, இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிற அழகு, இதில் அவர் செதுக்கி இருக்கிற கவிதைகள், இதில் அவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும். இந்த கவிஞனை நீங்கள் பாராட்ட வேண்டாம், கைதட்ட வேண்டாம், வாழ்த்த வேண்டாம். இங்கிருந்து விடைபெற்று போகும்போது ஒரு புத்தகம் வாங்கி போங்கள்.
தமிழுக்கு நீங்கள் செய்த தொண்டாக அது இருக்கும் என்று நான் கருதி இப்பொழுது முதலில் இந்த நூலை அறிமுகம் செய்து வைக்க மிகச்சிறந்த தன்முனைப்பு பேச்சாளர், நீங்கள் யூடியூப்ல பார்த்திருப்பீங்க, திரு ஃபீலிக்ஸ் அவர்கள். இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தேடல் இருக்கிறது. அந்த தேடலை சரிப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஆனா இப்ப புக் ஃபேருக்குலாம் போனா பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக் விற்கிறான். நம்ம அப்பா அம்மாலாம் நம்மள புக்கு படிச்சா வளர்த்தாங்க. பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக் விற்கிறான். அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறான்னா என்ன கரெக்டா வளர்க்குறாங்களான்னு செக் பண்றேன். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆக இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் தன்முனைப்பு பேச்சாளருக்கு இருக்கிறது. அல்ல மிகச்சிறந்த தன்முனைப்பு பேச்சாளராக இளைஞர்கள் மத்தியிலே மிக அழகாக கருத்துக்களை சொல்லி அவர்களுக்கு புரிகிற வண்ணம் எடுத்து வைக்கிற ஆற்றல் மிக்க திரு ஃபீலிக்ஸ் அவர்கள் இந்த நூலை அறிமுகம் செய்ய இருக்கிறார்கள்.